இப்போ பார்க்க போகிற இந்த கிளாஸோட சம் எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு வாங்க. மற்ற ஆள் வந்து எப்பயும் பார்க்குற ஆள் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. இந்த பசில் வந்து கிளர்க்கு மெயின்ஸாக இருந்துச்சுன்னா 2 மார்க் கொஸ்டினாக வரும். பிஓ மெயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க் கொஸ்டினாக வரும். இது ஒருத்தவங்க கேட்ட டவுட் தான். இதை வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து சால்வ் பண்ணலாம். தேர் ஆர் 9 மெம்பர்ஸ். சரியா, இப்படி தான் இருக்கும் ஒரு ஷீட் அப்படின்னா இந்த கார்னரில் எழுதிக்கோங்க. 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யார் இவங்கெல்லாம் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. ABCDEFGH அண்ட் I. நான் மேலே எழுதிக்கிறேன். ABCDEFGHI. நெக்ஸ்ட் இன் எ ஃபேமிலி. சரியா, அப்படின்னா இங்கே நமக்கு பிளட் ரிலேஷன் வரப்போகுது. அடுத்து ஆஃப் 4 ஜென்ரேஷன், 4 ஜென்ரேஷன் இருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஹேவிங் 3 மேரிட் கப்புள்ஸ். இப்போ மேரிட் வந்து 3, ஜென்ரேஷன் வந்து 4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தே ஆல் சிட் இன் எ ரோ ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். அப்போ இந்த பேப்பரை வந்து நான் 2ஆக பிரிக்க போகிறேன். இங்கிட்டு நான் பிளட் ரிலேஷனை செய்ய போகிறேன், இங்கிட்டு நான் வந்து சீட்டிங் வந்து செய்ய போகிறேன். இது என்ன டைரக்ஷனில் இருக்காங்களாம்? நார்த் டைரக்ஷனில் இருக்காங்களாம். மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர். சரிங்களா, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. எப்பயுமே இந்த மாதிரி லைன் போடுறப்ப பிரிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி. பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு க்ளூ எடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த சைடு பிளட் ரிலேஷன் சொன்னேன்னா இங்கே நான் பிளட் ரிலேஷன் செய்ய போகிறேன், இங்கே நான் பிளட் ரிலேஷனோட க்ளூ செய்ய போகிறேன், இங்கே நான் சீட்டிங் செய்ய போகிறேன், இங்கே சீட்டிங்கோட க்ளூ எழுத போகிறேன். இப்படி தான் எழுதணும். ஓகேவா, இப்போ வரிசையாக பார்க்கலாம். E is only married child of A. சரியா, இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன்ற ஆளோட ஒரே கல்யாணமான பிள்ளை வந்து ஈயா. இப்போ இங்கிட்டு தான் நான் க்ளூ எடுக்க போகிறேன். ஏன்னு ஒரு ஆள் இருக்கார், அவரோட பிள்ளைங்கள்லையே ஒரே கல்யாணமான பிள்ளை தான் ஈ. அப்போ அவருக்கு எத்தனை பிள்ளை இருக்கலாம்? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். நான் வந்து இப்போ 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்கு வந்து கல்யாணம் ஆகிருச்சு. அப்போ ஈக்குவல் டு போட்டு அவங்களுக்கு அந்த சைடு ஸ்பவுஸ் யாரோ வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இப்படி போட்டு வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. நெக்ஸ்ட்டு E sits second to the right of C. சரி, இப்போ இது எதுக்குரிய க்ளூ? பிளட் ரிலேஷனுக்கா சீட்டிங்க்கா? சீட்டிங்குரிய க்ளூ. அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். சியோட செகண்ட் ரைட்டில் ஈயா. நார்த் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்களா, அப்போ டைரெக்டாக சியோட ரைட் எது? இந்த சைடு. அடுத்து ஏஸ் பிரதர் இன் லா சிட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்டு, எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. சரியா, ஏவோட பிரதர் இன் லா அப்படின்னா ஏன்னு ஒரு ஆள் எனக்கு வந்து ஃபீமேலாக மேலான்னு தெரியாது. சரியா, பிரதர் இன்லாலாம் யார்? அவங்க யாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களோட அண்ணனோ தம்பியோ. இப்போ இவங்க யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனோட, சரி, இந்த பர்சனோட அண்ணனோ தம்பியோ பிரதர் இன்லா அப்படின்னா மேலுங்கிறதுனால மேலே கோடு போட்டுக்கிட்டேன். எனக்கு யாருன்னு தெரியல, அதனால நான் ஹார்ட்டுன்னு வச்சுக்கிட்டேன். இந்த ஹார்ட்டுன்ற ஆள் சரியா எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டில் வந்து உட்காந்துருக்காராம். எது லெஃப்ட்டு எது ரைட்டு? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இந்த ரைட் எண்டில் இந்த ஹார்ட்டுங்கிற ஆள் மேல். சரியா, இவர் வந்து உட்காந்துருக்காராம். புரிஞ்சுதா இது என்னன்னு? நெக்ஸ்ட்டு G has 2 sons. இது அடுத்த க்ளூ. இப்போ இது 2 க்ளூ நம்ம மெர்ஜ் பண்ணது. அடுத்த க்ளூ எழுத போகிறேன். ஜின்னு ஒரு ஆள், இது மேலா ஃபீமேலான்னு தெரியாது, இவருக்கு 2 சன் இருக்கான். அப்போ மேலே கோடு போட்டுக்கிறேன். சரியா, இவனுக்கு 2 சன் இருக்காங்க. அடுத்து G இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் B. இப்போ இது எங்கே எழுத போகிறோம்? இங்கே எழுத போகிறோம். பியோட இமீடியட் நெய்பர் தான் G. அப்போ ஜிக்கு முன்னாடியாகவும் இருக்கலாம், பின்னாடியாகவும் இருக்கலாம். அடுத்து C அண்ட் H போத் ஆர் சிப்ளிங்ஸ். சரியா, இப்போ இது பிளட் ரிலேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே போகிறோம். சியும் ஹச்சும் சிப்ளிங்ஸ். ஒரு கோடு போட்டால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, 2 கோடு போட்டால் கல்யாணம் பண்ணவங்க. ஓகேவா, ஒன்லி 1 person சிட்ஸ் பிட்வீன் F அண்ட் E சைல்டு. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காங்களாம். யார்? எஃப்க்கும் ஈயோட சைல்டுக்கும். இங்கே எழுத போகிறோம். எஃப்க்கும்
ஈயோட சைல்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள். ஓகேவா, இதை இப்படியே எழுதியாச்சு. அடுத்து ஹூ இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஹச். இந்த ஹூ யார் இது பண்ணுது? ஈயோட சைல்டு. அந்த ஈயோட சைல்டு தான் ஹச்சோட இமீடியட் நெய்பர். அப்போ எப்படி இருக்க போகுது? ஈயோட சைல்டு ஹச்சு கமா ஈயோட சைல்டு இப்படி தானே இருக்க போகுது. இது ஒரு க்ளூ எடுத்து எழுதியாச்சா? அடுத்து ஹச்சு அண்ட் ஐ இஸ் அன்மேரிட். அப்போ ஹச்சுக்கும் இப்படி வட்டம் போட்டால் கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். ஐயும் கல்யாணம் ஆகலை. நீங்கள் எப்படியாவது கல்யாணம் ஆகலைன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஜி இஸ் மதர் இன் லா ஆஃப் ஏ. சரியா, ஏவோட மதர் இன் லா மாமியார் தான் ஜி. அப்போ யாராக இருக்கும்? ஏ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களோட அம்மா தான் ஜி. அம்மா. ஓகேவா, இது இவங்களும் இவளோட பிள்ளை, இவங்களும் இவங்களோட பிள்ளை. அதனால 2 கோடு போட்டிருக்கேன். சிஸ்டர் இன் லா ஆஃப் டி சிட்ஸ் 4th ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் எண்டு. சரி, 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு இருக்குல்ல, இது ஒன்று இது ஒன்று. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேருந்து 4வது ஆளாக டியோட சிஸ்டர் இன் லா இருக்காங்களாம். சரியா, இப்போ இது எங்கே எழுத போகிறோம்? இங்கே டியோட சிஸ்டர் இன் லா எண்டுலேருந்து 4th எந்த எண்டாக வேணால் இருக்கலாம். சரியா, அடுத்து ஈஸ் ஃபாதர் சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஐயோட ஆண்ட். அப்போ ஈயோட ஃபாதர் எங்கே இருக்காங்க? ஐயோட ஆண்ட்டுக்கு இமீடியட் ரைட்டில் இருக்காங்களாம். இது ஒரு டைரக்ட் குழு. சரியா, ஐக்கு இமீடியட் ரைட், ஐயோட ஆண்ட்டுக்கு இமீடியட் ரைட்டில் ஈயோட ஃபாதர். டாட்டர் இன் லா ஆஃப் ஏ சிட்ஸ் செகண்ட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஏவோட டாட்டர் இன் லா அப்படின்னா ஏக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அது ஒரு ஆம்பளை பிள்ளை. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை தானே டாட்டர் இன்லான்னு சொல்ல முடியும். ஏவோட ஒரு பிள்ளையோட ஒய்ஃபு சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி, செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஏவோட டாட்டர் இன் லா ஜியோட செகண்ட் லெஃப்ட்டு. ஜி இங்கிட்டு போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்டில் இருக்காங்களாம். இந்த குழு எப்படி புரிஞ்சிச்சா? அடுத்து ஜி ஹூ இஸ் மேரிடு டு எஃப். சரியா, இப்போ இங்கே எழுதும் ஜிக்கும் எஃப்க்கும் கல்யாணம் ஆகிருச்சு. அடுத்து பி இஸ் டாட்டர் ஆஃப் ஏ. ஏவோட பொண்ணு தான் பி. சரியா, அப்போ கீழே கோடு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கோடு போடுறது, கீழே கோடு மேலே கோடுலாம் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே மெயின் ஸ்பெஷல் கிளாஸ் 6ல் வந்து இதெல்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பிளட் ரிலேஷனை வந்து எப்படி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ இந்த க்ளூ இவ்வளோதான் க்ளூ. இதுக்கு அடுத்து சம்மு செய்யலாம். நமக்கு வந்து இப்போ 2 வரப்போகுது. சரியா, பிளட் ரிலேஷனுக்கு ஒரு ட்ரீ வரப்போகுது, இந்த சைடு வந்து சீட்டிங்க்கு வந்து ஒரு பாக்ஸ் வரப்போகுது. இதில் வந்து இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை போய் மெர்ஜ் பண்ணலாம். ஓட பொண்ணு பி. சரி, ஏக்கு இ இங்கே ஒன்று போட்டிருக்கேன். அப்போ இங்கே ஒரு பொண்ணு ஒரு ஆள் பின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். ஜியும் எஃப்பும் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஜி இந்தா இருக்குது, அவங்க எஃப்பை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஜி யார்? ஃபீமேல். அப்போ எஃப் மேலாக இருப்பாங்க. ஒரு ஆள் ஃபீமேல்னால் ஒரு ஆள் மேலாக இருப்பாங்க. இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜிக்கு 2 பிள்ளைங்களா? இந்த 2 பிள்ளைங்க வந்துருச்சா? 1 2 வந்துருச்சு. அந்த 2மே யார்? மேலே கோடு போட்டிருக்கேன், மேல். இப்போ இந்த ஹார்ட்டுன்ற ஆளும் மேலு, இப்போ இவங்களும் மேலு. இந்த மேல் கல்யாணம் பண்ணாலும் என்னவா இருப்பான்? ஏ வந்து ஃபீமேல். ஓகேவா, அடுத்து பிளட் ரிலேஷனுக்குரிய க்ளூவெல்லாம் வச்சு பண்ணுறப்ப என்னால் இவ்வளோ தான் கண்டுபிடிக்க முடிச்சு. நெக்ஸ்ட் இந்த க்ளூவில் இருந்து ஏதாவது பிளட் ரிலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போம். ஏவோட டாட்டர் இன்லா ஜியோட செகண்ட் லெஃப்டில் இருக்காங்க. அப்போ ஏக்கு ஒரு டாட்டர் இன்லா இருக்கான் அப்படின்னா ஏக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பையன் கல்யாணம் பண்ணால் தானே டாட்டர் இன்லா. ஏக்கு இது ஒரு பொண்ணு, அப்போ இவன் பையனாக இருப்பான். இவங்களுக்கு ஒரு டாட்டர் இன்லா இருக்காங்க. ஓகேவா, இதுலேருந்து இ வந்து மேலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப்க்கும் ஈயோட சைல்டுக்கும் நடுவில் ஒரு ஆளாம். இந்த இருக்கு ஈ, இது ஈ கல்யாணம் பண்ணாலும் அப்போ ஈக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நமக்கு தெரியுது. சரி, இங்கே யாரோ வரப்போகிறாங்க. அடுத்து இங்கே ஒரு ஈயோட சைல்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐயோட ஆண்ட்டும் ஈயோட ஃபாதரும். ஓகேவா,
ஐயை பற்றி இங்கே பேசியிருக்கோமா? பேசலை. யார் யார் இருந்திருக்கா? ABGFE. யார் யார்? ABGFE. நெக்ஸ்ட்டு யார் இருக்கா? சிடியும் ஹச்ஐயும் இருக்காங்க. சிடியும் ஹச்ஐயும் இருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஹச்சும் ஐயும் கல்யாணம் ஆகாத ஆள். ஓகேவா? அதே மாதிரி சியும் ஹச்சும் சிப்ளிங்ஸு. இப்போ இங்கே இருக்க எல்லா இடத்த எண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? எனக்கு 9 பேர் வேணும். 9 இடம் வந்துருச்சு. அப்போ இந்த 4 பேரை நான் இங்கே தான் போட போகிறேன். ஹச்சும் ஐயும் கல்யாணம் ஆகாதாள். இந்த படத்தில் பாருங்கள், யார் யார் கல்யாணம் ஆகலை? இப்போ மொத்தம் எனக்கு எத்தனை இடம் இருக்குது? இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம், இது ஒரு இடம், இது ஒரு இடம். இந்த ஹார்ட்ன்ற ஆள் கல்யாணமான ஆளா? இல்லை, இது கல்யாணமான ஆள். அப்போ கல்யாணம் ஆகாத 2 பேர் தான் எனக்கு இங்கே போட போகிறோம். புரியுதா? இது கல்யாணமான இடம், இது கல்யாணமான இடம். இந்த ஹார்ட்டும் இங்கேயும் தான் இன்னும் கல்யாணம் ஆகாத ஆள் போட போகிறோம். இங்கே தான் நமக்கு யார் வரப்போகிறா? ஹச்சும் ஐயும் வரப்போகிறான். இங்கே ஹச்சா இங்கே ஹச்சான்னு பார்ப்போமா? ஐக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்களாம். சரியா? இப்போ நான் ஐ இங்கே போட்டால் இவனுக்கு ஆன்ட்டி யார் இருப்பா? ஆன்ட்டினா அம்மா கூட பிறந்தவங்க, இல்லை அப்பா கூட பிறந்த அத்தை. இவனுக்கு யாராவது இருக்காங்களா இங்கே? இல்லை. இப்போ நான் ஐ இங்கே போட்டேன் அப்படின்னா அப்பா கூட பிறந்த அத்தை இங்கே இருக்கா. அப்போ ஐ இங்கே, ஹச்சு, ஹார்ட்டு தான் என்னோட ஹச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிடி. சிடிக்கு எங்கே இருக்குது? சியும் ஹச்சும் சிப்ளிங்ஸான். ஹச்சுன்னு தான் இருக்குது. இந்த ஒத்த கோடுனா சிப்ளிங்ஸ் தானே. அப்போ சி இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அதுதான் எனக்கு டி. அவ்வளோதான். இந்த ட்ரீயை முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ கடகடன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் பொறுமையாக செஞ்சு பார்த்தா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இப்போ இந்த க்ளூவெல்லாம் ஃபில் பண்ணுவோமா? ஈயோட சைல்டு யார்? ஈயோட சைல்டு ஐ. எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் தான் ஒரு ஆள். இப்போ இங்கே ஹச்சு பக்கத்தில் இங்கிட்ட ஐ வரலாம், இல்லை இங்கிட்ட ஐ வரலாம். ஓகேவா? அடுத்து ஐயோட ஆன்ட்டி யார்? ஐயோட ஆன்ட்டி பி. கமா. ஈயோட ஃபாதர் யார்? ஈயோட அப்பா. கீழே கோடு போட்டால் அம்மா, மேலே கோடு போட்டால் அப்பா, சி. நெக்ஸ்ட்டு டியோட சிஸ்டர் இன் லா யார்? டியோட கூட பிறந்தவங்களோட ஒய்ஃபு. டியோட கூட பிறந்தவங்களோட ஒய்ஃப் கிடையாது, டியோட சிஸ்டர் இன் லா. அப்படின்னா டி கல்யாணம் பண்ண ஆளோட தங்கச்சி. டி கல்யாணம் பண்ண ஆள் இ, அவங்களோட தங்கச்சி யார்? பி. அப்போ பி இங்கே ஈக்குவல் டு 4th எண்டில் இருக்காங்களாம். சரியா? முடிச்சிட்டோமா? ஏவோட டாட்டர் இன்லா இருக்கா? ஏவோட டாட்டர் இன்லா யார்? ஏவோட பையன் இ, அவங்களோட டாட்டர் இன்லா டி. இப்போ இங்கே டி ஜியோட செகண்ட் லெஃப்டில் இருக்கான். ஓகேவா? இவ்வளோ தான். இந்த க்ளூவெல்லாம் இப்போ போய் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். இங்கே எனக்கு ஹார்ட் போட வேண்டிய இடத்துல நான் ஹச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஏதோ ஒரு எண்டுலேருந்து 4வது இடத்துல பி இருக்கான். டியோட சிஸ்டரில் யார்? பி. நான் ஃபஸ்ட்டு இங்கிட்டிருந்து வரேன். இதை இப்படி பிரிச்சுக்கலாம். எனக்கு பாசிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கே ஹச்சு வந்துருச்சு. 4வது எண்டுலேருந்து 4வது. அப்போ இதையும் சேர்த்தா என்னன்னு? 1 2 3 4. டி இங்கே. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி ஹச் இங்கே தான் எப்பயுமே இருக்க போகிறான். இங்கிட்டிருந்து 1 2 3 4. டி இங்கே. ஓகேவா? இப்போ இது முடிச்சிட்டோம். டி கிடையாது, பி. பி தான் வந்து 4th எண்டு. பி. நான் ஏன் டி போட்டு வச்சுருக்கேன்? பி. ஓகேவா? இது யார்? டியோட சிஸ்டர் இன்லா பி. அதனால் பி தான் இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு அது சம்மந்தப்பட்ட மாதிரி வேறு எங்கே இருக்குது? ஜி பக்கத்தில் பி. இங்கிட்டும் நான் ஜி போடுவேன், இங்கிட்டும் ஜி போடலாம், இங்கிட்டும் போடலாம். இப்போ நிறையா பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் இங்கே ஹச் பக்கத்தில் ஐ. ஹச் இங்கே தான் இருக்கான். அப்போ ஹச் பக்கத்தில் நான் ஐ போட்டுக்கிறேன். இந்த குழுவை முடிச்சாச்சு. அடுத்து பியோட இமிடியேட் ரைட்டில் சி. பியோட இமிடியேட் ரைட் இங்கே சி போட்டோமா? இப்போ இந்த சைடு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமா? இந்த சைடு எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் ஒரு ஆள். ஐ இங்கே இருக்கான், இங்கே 2 பேர் போயிருச்சு. அப்போ எனக்கு இந்த பாசிபிலிட்டியே வராது. இப்போ எஃப்க்கும் ஐக்கும் நடுவில் நான் ஒரு ஆள் போட்டுட்டேன்னா இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு
சியோட செகண்ட் ரைட்டில் இ. சி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட்டு செகண்ட் ரைட்டில் இ நான் இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இது முடிஞ்சிருச்சு. பி பக்கத்தில் எங்கேயோ ஜி வரணும். பிக்கு இங்கிட்டு எனக்கு இடம் இல்லை. அப்போ பிக்கு முன்னாடி ஜி. நெக்ஸ்ட்டு டியோட செகண்ட் ரைட்டில் ஜி இருக்குது. அப்போ டிக்கும் ஜிக்கு நடுவில் ஒரு ஆள் கேப்பு. டி இங்கே வந்துடுவான். இங்கே ஒரே ஒரு ஆள் கேப்பு. இதை முடிச்சிட்டோம். இப்போ மிச்சம் யார் இருக்கா? ஏ மட்டும்தான் போடலை. மற்ற எல்லாரையும் போட்டோமா? ஏ. அவ்வளோதான். இந்த பசில் முடிஞ்சிருச்சு. இந்த பசில் என்ன பண்ணோம்? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு க்ளூவை தனியாக எடுத்து எழுதணும். பிளட் ரிலேஷனுக்கு க்ளூவை தனியாக எடுத்து எழுதணும். இது க்ளூ. நெக்ஸ்ட் இங்கே டயக்ராம் வந்து நம்ம ஃபில் பண்ணோம். அடுத்து இந்த சீட்டிங் வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் ஃபில் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு இந்த க்ளூவெல்லாம் நம்ம வந்து யார் யாருன்னு கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டா தான் அடுத்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த க்ளூவெல்லாம் வச்சு இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த சம்மை வந்து இப்படி தனித்தனியாக க்ளூ எடுக்கணும், தனித்தனியாக டயக்ராம் எழுதணும்னு தெரிஞ்சாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மண்டே. அவ்வளோதான். அடுத்து வெனஸ்டே வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கும். அது வந்து இங்கே வந்து அப்லோட் ஆகும். அடுத்து ஃப்ரைடே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.